இப்போ நம்ம சுக்கிர பகவானுக்கு போவோங்க. சுக்கிர பகவானை சொல்ல வேண்டியதே இல்லை. இந்த 4ஆம் வீட்டுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவருங்க அவர். நீங்கள் வசிக்கிற வீடு ரொம்ப அழகாக கலைநயத்தோடு இருக்கும். வீட்டில் எப்பவும் ஒரு வாசனை திரவியம் மணக்கிற மாதிரி பயன்படுத்துவீங்க. பெயிண்ட் முதல் ஃபர்னிச்சர் வரை எல்லாம் ரிச்சாக இருக்குன்னு நினைப்பீங்க. உங்கள் வீட்டில் கண்ணாடி பொருள்கள், கலைப்பொருள்கள் மற்றும் நவீன மின்னணு சாதனங்கள், ஏசி, ஹோம் தியேட்டர் ரொம்ப நிறைஞ்சிருக்கும் வீடு நிறையா. நீங்கள் சாதாரண வண்டியில் போக மாட்டீங்க. நல்ல ஏசி வசதி கொண்ட வண்டியை பார்க்குறவங்க கண்ணுக்கு பார்க்குற மாதிரி, பறிக்கிற மாதிரி ஒரு சொகுசு காரில் தான் பயணம் செய்யணும்னு நினைப்பீங்க, ஆசைப்படுவீங்க. வீடு சாதாரணமாக இருக்காது. அது ஒரு அரண்மனை மாதிரி இருக்குது, அல்லது ஒரு பெரிய மாளிகை மாதிரி இருக்குதுன்னு நினைப்பீங்க. உங்கள் வீட்டு வாசலில் அழகான பூத்தோட்டங்கள் மற்றும் காய்கறி தோட்டங்கள் இருக்கிறதுல உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். இயற்கையோடு இணைந்து ஒரு சொகுசு வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப அமையும். நீங்கள் ஒரு சினிமா பட தயாரிப்பாளராகவோ அல்லது கலைத்துறையில் பெரிய ஆளாக வர வாய்ப்பு இருக்குது. நடிப்பு, இசை, ஓவியம், உங்கள் கலைத்திறமை நாலா பக்கமும் பேசப்படும். இப்போ நடிப்பு துறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4ஆம் பாவம் 5ஆம் பாவம் நடிப்புத்துறை. நீங்கள் தயாரிப்பாளராக போகலாம். வாசனை திரவியங்கள், அழகு சாதன பொருட்களை தயாரிக்கிறது பெரிய லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்கும் உங்களுக்கு. கட்டிடக்கலை, அழகான வீடுகளை கட்டி கொடுக்கும் பில்டராக அல்லது இன்ஜினியர், டிசைனிங் இது போன்ற துறையில் சிறப்பாக இருக்கும். விலை உயர்ந்த கார்கள் மற்றும் சொகுசு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது வியாபாரம் உங்களுக்கு அமோகமான லாபத்தை